Hi hello friends, I am Yagath. நான் ஒரு price action trader with 90% accuracy. நம்ம சேனலில் வீக்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம டெய்லி இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். இன்ட்ராடே கால்ஸ் தவிர ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து நான் நிறைய அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இன்ட்ராடே கால்ஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல. நான் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னோட அக்யூரசி லெவல் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் கொடுத்த ஃப்ரீ ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸில் மோர் தென் 40%, மோர் தென் 50%லாம் வந்து வித்தின் 6 to 7 டேஸில் வந்துடுச்சு. ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னோட அக்யூரசி லெவல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதானி பவர். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதானி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் நான் அதானி பவர் தான் என்ட்ரி கொடுத்தேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி, அதே மாதிரி ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகுது. ஸோ எல்லாரும் பை பண்ண முடியும். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட பை பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 5000 இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்ற அதானி ஸ்டாக்லாம் போனீங்கன்னா ரெண்டு ஷேர் தான் வாங்க முடியும் உங்களால், இல்லை 3 ஷேர் தான் வாங்க முடியும் 5000 பட் இது 144 ரூபா. நான் சொல்லும் போது 144 ரூபா, இப்போ வந்து 223 ரூபா இருக்குது. ஆல்மோஸ்ட் 90 ருபீஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது நான் சொன்னதுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கும். அதனால தான் இந்த ஸ்டாக் நான் சொன்னேன். இந்த ஸ்டாக் எப்போ என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா ஐ திங்க் 26ஆம் தேதி நினைக்கிறேன். 26ஆம் தேதி என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகுது, பொசிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி நீங்கள் பொசிஷன் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தெரியுமா? இது ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50%. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 60%. ஏன்னா 59.6% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னும் இந்த ஸ்டாக்கில் மொமெண்டம் இருக்குது. இன்னும் ஒரு 10 to 20% ஏறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏறும். பட் ஆனால் இப்போ நீங்கள் பை பண்ணலாமா? பை பண்ணக்கூடாது. பிகாஸ் இங்கேருந்து 60% ஏறிச்சு. நீங்கள் இப்போ பை பண்ணீங்க, இன்னும் ஒரு 10% தான் ஏறுது அப்படின்னா அந்த இடத்துல செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் மாட்டிப்பீங்க, ட்ராப் ஆகிடுவீங்க. நிறைய பேர் வந்து செய்கிற மிஸ்டேக் இது தான். முன்னாடி எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும் எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வீக்லி பேசிக் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீயாக. ஸோ அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி. 6ஆம் தேதி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் 6ஆம் தேதிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோ வந்து 6ஆம் தேதி தான் பப்ளிஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜேகே சிமெண்ட்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 29ஆம் தேதி நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு என் வீடியோ பார்த்து நீங்கள் பொசிஷன் எடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் உங்ககிட்ட எவ்வளோ தெரியுமா ரிட்டர்ன் வந்திருக்கும்? 12% ரிட்டர்ன் வந்திருக்கும். என்ன ப்ரோ 12% தான் சொல்கிறீங்க? அது வந்து 60% சொன்னீங்க, இது வந்து 12% தான் சொல்கிறீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு 12% வித்தின் 5 டேஸில் உங்களுக்கு 12% கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். இப்போ பேங்க்கில் நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இயர்லி எவ்வளோ ரிட்டர்ன் கொடுப்பாங்க? 6% கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 6%. எப்படி ஒரு 1 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பாங்க? மிஞ்சி போனால் ஒரு 8%. ஏங்க 5 நாளில் 12%ங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 12,000வாங்க. இதை அதானியில் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 58,000. சும்மா கிடையாது. ஸோ அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய ட்ரேடர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இண்டிகேட்டர்ஸ் அது இதுன்னு கலர் கலராக ஓடும். என்னோட சார்ட் பார்த்தீங்களா? சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கா? இது வந்து யார் வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி தருவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் என் வீடியோ எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ எவ்வளோ தான் நல்ல வீடியோ கொடுக்க முடியும். பிகாஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. என் வீடியோவில் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா கூட நான் எதாவது ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு எதாவது என் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு எதாவது ஸ்டாக்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக இப்போ தான் டெலகிராம் குரூப்பில் 31ஆம் தேதி, ஆமாம் 31ஆம் தேதி நான் கொடுத்துருந்தேன் கரெக்டாக. இந்த ஸ்டாக்கு நான் சொல்லியிருந்தேன் புல்லிஷ் என்கல்ஃபிங் சிக்னல் ப்ளஸ், அதாவது இதுதான் பாட்டம். இந்த ஸ்டாக் வந்து நல்ல ட்ரெண்டிங்கான ஸ்டாக்கு. ஆர்ச்சிட் ஃபார்மா ட்ரெண்டிங்கான ஸ்டாக்கு. ட்ரெண்ட் ஆகிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்துட்டு கீழே விழுந்தது. அதாவது சர்க்கியூட் லிமிட்லேயே கீழே வந்தது ஸ்டாக்கு. அதை ஃபஸ்ட் நல்லா நான் வச்சுங்க. சர்க்கியூட் லிமிட்டில் மேலே ஏறி சர்க்கியூட் லிமிட்டில் கீழே விழுந்தா இப்போ இந்த ஸ்டாக் மேலே ஏறும் போது எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும், எவ்வளோ சர்க்கியூட் லிமிட் பொட்டன்ஷியல் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் மறாதனால உங்களால் பை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் கிட்டத்தட்ட 5% கேப். பட் அந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் இருந்தது பை பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன இந்த மாதிரி கோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மார்க் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி கோடு இல்லை. இந்த மாதிரி கோடு மீன்ஸ் சர்க்கியூட் லிமிட். அவ்வளோதான். செல் பண்ணலாம், பை பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து செல்லர்ஸ் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, பையர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் சர்க்கியூட் லிமிட்டில் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா
கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்து 2 நாள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 10% ப்ராஃபிட் இருந்திருக்கும். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பொட்டன்ஷியலான ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நான் என்னோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதோட ரிவ்யூலாம் நீங்களே போய் பாருங்கள். எல்லா ஸ்டாக்ஸும் குறைஞ்சது 8-9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட என்ன ரிட்டர்ன் உங்களுக்கு பெருசாக கேட்குறீங்க நீங்கள்? அதுவும் 3-4 நாளில். நீங்கள் போய் என் டெலிகிராம் ஓப்பன் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இருக்கிற எல்லா சார்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோ ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்டில் தென் பாய்.